மதுரையைச் சேர்ந்த ஐடி ஊழியர்களான இளம்பெண்ணுக்கும் இளைஞருக்கும் திருமணமாகி 1.5 ஆண்டுகளுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்த நிலையில் திருமணத்தின் போது போட்ட 95 சவர நகைகளை கணவரிடம் இருந்து பெற முயன்றவருக்கு அடுத்த சோகம் நேர்ந்துள்ளது. கணவரிடம் இருந்த நகையை வாங்க முடியாமல் காவல் நிலையம் சென்ற நிலையில் அந்த நகையை வாங்கி பெண் காவல் ஆய்வாளர் அடக்கு வைத்து சொந்த தேவைக்கு பயன்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமண வாழ்க்கையும் கசந்து தந்தை போட்ட நகையும் பறிபோனதால் பெண் விரக்தியடைந்துள்ளார். என்ன நடந்தது மதுரை திருமங்கலத்தில்? மதுரை மாவட்டம் திருமங்கலம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளராக இருப்பவர் கீதா. இவரது கணவர் சரவணன் திருநகர் காவல் நிலைய ஆய்வாளராக உள்ளார். திருமங்கலத்தைச் சேர்ந்த 33 வயது நபர் பெங்களூருவில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி 30 வயது இளம்பெண் சென்னையில் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவர்களுக்கு திருமணமாகி 1.5 வருடங்கள் ஆகிறது. இந்நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக கடந்த சில மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இது குறித்து திருமங்கல மகளிர் போலீசில் 2 தரப்பினரும் புகார் அளித்திருந்தனர். இதை காவல் ஆய்வாளர் கீதா விசாரித்து வந்தார். இந்நிலையில் திருமணத்தின் போது தனது பெற்றோர் வீட்டில் போட்ட நகைகளை கணவரிடம் இருந்து வாங்கித் தருமாறு பெண் காவல் ஆய்வாளர் கீதாவிடம் கூறியுள்ளார். இதையடுத்து 95 சவர நகைகளை பெண்ணின் கணவர் ஆய்வாளர் கீதாவிடம் கடந்த 1 மாதத்திற்கு முன்பாகவே கொடுத்ததாக தெரிகிறது. அந்த நகைகளை பெண்ணிடம் கொடுக்காமல் கீதா காலம் தாழ்த்தி வந்ததாக தெரிகிறது. இது குறித்து பெண்ணின் கணவர் திருமங்கலம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் அனைத்து நகைகளையும் காவல் ஆய்வாளர் கீதா தனியார் நிதி நிறுவனத்தில் 43 லட்சத்திற்கு அடக்கு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நகையை திருப்பித் தருவதற்கு காவல் ஆய்வாளர் கீதா அவகாசம் கேட்டிருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அடக்கு வைத்த நகைகளில் சிலவற்றை திருப்பிக் கொடுத்துள்ளார். மீதி 70 சவரனுக்கு மேற்பட்ட நகையை தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இது குறித்து விசாரித்த டிஐஜி ரம்யா பாரதி நேற்று காவல் ஆய்வாளர் கீதாவை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். கணவரிடம் இருந்து மனைவி நேரடியாக நகையை கேட்டு பெற முடியாமல் காவல் நிலையம் சென்ற நிலையில் காவல் ஆய்வாளர் அந்த நகையை பெற்று அடக்கு வைத்து சொந்த தேவைக்கு பணத்தை பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவமும் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.